வணக்கம் நண்பா, ஐம் பேக். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எப்படி வந்து டெம்ப்ளேட்டை வந்து நம்ம கெயின்மாஸ்டரில் செட் பண்ணி நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ளேட்டை வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து AVEE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதை வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. AVEE பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து மெயினான ஒரு ஆப், ஓகேவா? இது வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ பார்க்கலைன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டவுன்லோட் பண்ணுறது ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இந்த வீடியோலேயும் பார்க்கலாம், ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க்கை கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து டைரெக்டாக லோடிங் ஆகி இப்படி உள்ளே போகும், ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து அந்த AVE பிளேயரை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா போய் டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஃபுல் வேர்ஷன் கிடைக்காது, ஓகேவா? அதனால் ஃபுல் வேர்ஷன் வேணும்னா நான் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா போய் டவுன்லோட் பண்ணுங்கள். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் வேர்ஷன் கிடைக்கும், ஓகேவா? நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பார்க்கலைன்னா போய் பார்த்துக்கோங்க. அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பேன். இது வந்து சும்மா சொல்லிட்டுறேன், ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு லிங்க் வரும், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கிளிக் பண்ணோடனே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ஒரு 5-6 ஃபைலு கொடுத்துருப்பேன், ஓகேவா? இந்த 6 ஃபைலுமே பார்த்தீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட்டு, ஒன்று ஒரு டெம்ப்ளேட்டு. உங்களுக்கு எது வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு லிங்க்கை டச் பண்ணனாக்கா உங்களுக்கு வந்து மீடியா ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரௌசர் போகும். இப்போ வந்து சைடில் பார்த்தீங்கன்னா டவுன்லோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். இந்த டவுன்லோடு கொடுத்தீங்கனாக்கா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக கீழே டவுன்லோடுன்னு கேட்கும். இது ஓகே பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டவுன்லோட் போய் காட்டுறேன். மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகுது தெரியும். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த பிளேயர் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு நார்மலாக ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பென்சில் ஐக்கான் பக்கத்தில் 4 பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா லோடட் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க ஃபைல் உள்ளே வரும். இப்போ வந்து டவுன்லோடு போய்க்கிறேன். டவுன்லோட் பண்ணோம்னா நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை வந்து இதில் இன்க்ளூட் பண்ணணும். அதை இன்க்ளூட் பண்ணிங்கன்னா இந்த சைடு வந்துடும், ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேன்சல் கொடுத்துருங்க. கேன்சல் கொடுத்துட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 லைன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த பாட்டு வேணுமோ வச்சுக்கலாம். மேலே லைப்ரரின்னு இருக்கும், லைப்ரரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா பிளேயரு ஆர்ட்ஸு ஆல்பம்மு எல்லாமே இருக்கும். உங்களுக்கு பாட்டெல்லாம் எதில் இருக்கோ அதை சூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ஏற்ற பாட்டு வச்சுக்கோங்க. நான் பாட்டு வைக்கல, ஏன்னு பார்த்தீங்கன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துடும், ஓகேவா? அதனால் பாட்டு வைக்கல. இப்போ வந்து நம்ம டவுன்லோட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி வராது, ஓகேவா? நான் வந்து டவுன்லோட் பண்ண ஃபைல் வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், ஓகேவா? இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து கீழே 3 ஆப்ஷன் வரும். இதில் வந்து அந்த இன்ஸ்டால் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பார்க்காதவங்க இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? இப்போ வந்து அதை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் பாட்டை ப்ளே பண்ணால் மட்டும்தான் இந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே வந்து நம்ம பாட்டுக்கு ஏற்ற மாதிரி வரும். ஓகேவா? இப்போ வந்து நார்மலாக பாட்டு பாடாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தெரியுது. இப்போ வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, மேலே பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன்னு வைங்க. கிளிக் பண்ணனா உங்களுக்கு வந்து உடனே மாறும். இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, கெயின்மாஸ்டரில் எடிட்டிங் பண்ண போகிறோம். நம்ம அந்த எடிட்டிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இதை செட் பண்ணணும். அதுதான் இப்போது நம்ம பண்ண வேண்டியது. இப்போ வந்து மேலே அந்த பென்சில் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இமேஜஸ்ன்னு 3 ஆப்ஷன் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா கலர்ஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இது ஒயிட்டுன்னு இருக்கும். இந்த கலரை வந்து க்ரீன் கலராக மாற்றிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து க்ரீன் கலராக மாற்றியாச்சா? இப்போ வந்து என்ன பண்ணனா, அதுக்கடுத்து பேக் வந்துட்டு இன்னொரு இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். இதை கிளிக் பண்ணிட்டு இது கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து இன்ட்டு மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். டிஸ்பிளேல தெரியுதா? இன்ட்டு மாதிரி ஆப்ஷன் வரும். இந்த இமேஜஸ் வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்டு கலரை வந்து சேஞ்ச் பண்ணணும். இந்த இமேஜஸை கிளிக் பண்ணிட்டு கஸ்டம் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய இமேஜஸை வந்து செட் பண்ண சொல்லலாம். க்ரீன் கலராக செட் பண்ணுங்கள். ஓகேவா? நான் ஆல்ரெடி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கேன். நான் அதை சொல்கிறேன். ஓகேவா? எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு. இந்த மாதிரி க்ரீன் கலர் ஆப்ஷனை வந்து சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து கெயின்மாஸ்டரில் எடிட்டிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சூஸ் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துடுங்க. அவ்வளோ தான், முடிஞ்சிச்சு நம்ம வேலை. இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, மேலே வந்து டவுன்லோட் மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஹைட் ஆப் லோகோ, இது வந்து நார்மலாக ப்ளே ஸ்டோரில் இன்ஸ்டால் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ண முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷனாக காசு கொடுத்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் கொடுத்துருக்க லிங்க் மூலிமா போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வீடியோ எண்ட் ஆகுது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான் நண்பா. இப்போ வந்து எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ஃபோனில் பார்த்தீங்கன்னா எரர்னு வரும். இப்போ வந்து பார்த்தீங்களா கீழே எரர்னு, அந்த மாதிரி எரர்னு வந்தால் மேலே வந்து இந்த செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து 180 பிக்சலில் வச்சு உங்களுக்கு எது கரெக்டாக இருக்கோ அது வச்சுக்கோங்க. வச்சுட்டு திரும்ப வந்து எக்ஸ்போர்ட் கொடுங்க. எக்ஸ்போர்ட்டுன்னு கொடுத்திங்கன்னா கரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகிடும். ஓகேவா? என்ன வந்து ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த எக்ஸ்போர்ட் வந்து எரர்னு வரும். ஓகேவா? இது வந்த மாதிரி எரர்னு வரும். அந்த எரர்னு வந்துச்சுன்னா இப்போ பாட்டை வந்து ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். நான் வந்து எந்த பாட்டுமே செட் பண்ணல. அதனால் பாட்டை செட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பாட்டை செட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு பாட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பாட்டு சூஸ் பண்ணிட்டேன்னா
இப்போ அப்படியே வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ எக்ஸ்போர்ட் கொடுக்குறோம். இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துட்டு இப்போ வந்து அந்த எந்த பிக்சலில் வேணுமோ செட் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்தா இப்போ எக்ஸ்போர்ட் ஆகும். இப்போ எக்ஸ்போர்ட் ஆகுதா? நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே நண்பா, எக்ஸ்போர்ட் ஃபினிஷ். இப்படி வந்தால் மட்டும் தான் ப்ராப்பராக உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேவா? இப்போ வந்து பேக் வந்துடுறேன். பேக் இப்போ வந்து உங்கள் கெயின்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்கள். நான் வந்து ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிடுச்சு. அதனால தான் செகண்ட் வீடியோ இதில் இந்த வீடியோவில் போடுறேன். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டு சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து எதாச்சும் இருந்தீங்கன்னா அது சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஃபோட்டோவை பெருசாகிக்கிறேன். எவ்வளோ வேணுமோ அந்த சைஸ் பெருசாகிக்கோங்க. இது வந்து 40 செகண்டுக்கு வந்து வீடியோ வரும். அதனால் 40 செகண்ட் வச்சுட்டு இப்போ வந்து லேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருதா, இந்த கிளிக் பண்ணிட்டு மீடியா கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து டவுன்லோடில் இருக்கும். ஓகேவா? டவுன்லோடில் போய் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். நான் கிளிக் பண்ணி ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நான் எக்ஸ்போர்ட் பண்ணது வந்துட்டுருக்கு பார்த்தீங்களா? இப்போ வந்து இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா பெருசாக வச்சுக்கோங்க. அப்படி உங்களுக்கு இது பெருசாக வைக்க முடியலன்னா இந்த செகண்ட் ஆப்ஷன் வருது பாருங்கள். இந்த செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இது செகண்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு பெருசாகிடும். ஓகேவா? இப்போ வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா டிக்கு குத்துருங்க. டிக்கு குத்துட்டு இது லேயர்ஸ் ஆட் பண்ணோம் பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய குரோமா கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்த குரோமா கீயை வந்து எனேபிள் பண்ணணும். எனேபிள் பண்ணணும் உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கலர் வந்து மாறிடுச்சு. பார்த்தீங்களா? பார்த்தா உங்களுக்கே தெரியும் கலர் மாறிட்டுருக்கும். உங்களுக்கு வந்து வேணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த குரோமா கீக்கே போய்க்கோங்க. குரோமா கீக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து இந்த தேர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறிடும். இது ஏன் பிளாக் அண்ட் ஒயிட்டாக மாறுதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும். இந்த பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மறைஞ்சிட்டு இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? இது வந்து கொஞ்சம் நல்லா டார்க்காக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சவுண்டு வந்து நான் கம்மியாக வச்சுக்கிறேன். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பிடிச்ச டெம்ப்ளேட்டை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நான் ஒரு 6 டெம்ப்ளேட்டை வந்து கொடுத்துருக்கேன். போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னுடைய வெப்சைட் இருக்குது. ஓகேவா? அந்த வெப்சைட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அது சொல்கிறேன் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. அதில் நான் இன்னும் வந்து ஏகப்பட்ட டெம்ப்ளேட் வந்து போடலான்னு இருக்கேன். ஓகேவா? அதனால் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து உடனே வரும். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் டெம்ப்ளேட்டை மாற்றணுன்னாக்கா இது வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிட்டு இப்போது நான் வந்து வேறு டெம்ப்ளேட் ஒன்று ரெடி பண்ணேன். அது இருக்கான்னு தெரியல. அது இல்லை. இப்போ வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னு பாருங்கள். இப்போ வந்து நான் பெருசாகிக்கிட்டு குரோமா கீ வந்து எனேபிள் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகாது. இப்படி எனேபிள் ஆகலைன்னா இந்த க்ரீன் கலரை டச் பண்ணிட்டு பிளாக் கலர் கொடுத்துட்டு இப்போ வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகாது. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இந்த ஆர்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா மறைஞ்சிட்ருக்கு. இது எனேபிள் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து அதை க்ரீன் கலரில் மாற்றணும். ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து என்னுடைய வெப்சைட்டை வந்து எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு
இப்போ வந்து கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஒன்று ஒரு டிசைனில் வரும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணுறது இருந்தால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ வந்து அப்படியே மேலே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மேலே உங்களுக்கு வந்து நான் ஃபாலோ பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வருதா, இந்த ஃபாலோ கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபாலோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை ஃபாலோ அப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாலோ ஆகிடும். ஓகேவா? இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கும் வந்து பிளாகர் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. ஓகேவா? நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க்கு கொடுத்துருங்க. நீங்கள் டைரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த Avee பிளேயர் அது வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அது வந்து ப்ரோ நான் கொடுத்துருக்கிறது. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் வெர்ஷனாக கிடைக்கும். ஓகேவா? நீங்கள் வந்து பே பண்ணி வாங்க தேவையில்ல, உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் வீடியோ தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.